சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட 14 வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என்று திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாட்டை இரண்டாவது நாளாக பரிசோதிக்கும் பணி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன், நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திர பரிசோதனையில் எந்தவித தவறும் இல்லை என்றும் 100 விழுக்காடு சரியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்குச்சாவடி போலிங் பூத் 17 மற்றும் 28 ஆகிய 2 வாக்குச்சாவடிகளின் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் அண்ட் விவிபேட் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதுவும் போல்டு ஓட் முதல்ல காமிக்கும் பொழுது 100% சரியாக இருக்கின்றது. மாக் போல் நடைபெற்று வருகிறது. மாக் போல் பிரிலிமினரி மாக் போல்ல போட்ட வாக்குகள் எண்ணிக்கையை சரிபார்க்கும்போது அது 100% கரெக்டாக இருக்கிறது.